பெரும் துயரத்தையும் பொருளாதார இழப்பையும் எதிர்கொண்டுள்ளனர். இந்த பிரச்சனைகளை தூதரக நடவடிக்கை மூலம் தீர்க்க இந்திய அரசின் தலையீட்டை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கோரி வருகிறது. இதற்காக நான் 11 முறை பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளேன். ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு 72 முறை கடிதம் எழுதியுள்ளேன். தமிழ்நாட்டு மீனவர்கள் பாரம்பரியமாக இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் மீன்பிடித்து வருகின்றனர். இந்த கச்சத்தீவு ஒன்றிய அரசால் மாநில அரசின் முறையான ஒப்புதலை பெறாமல் இலங்கைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த முடிவை 1974 முதல் தமிழ்நாடு சட்டமன்றம் தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. இதன் விளைவாக நமது மீனவர்கள் இப்போது தங்கள் பாரம்பரிய மீன்பிடி தளங்களுக்கு செல்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதுடன் அத்துமீறி நுழைவதாக கூறி அடிக்கடி துன்புறுத்தப்படுகின்றனர். இந்த சூழ்நிலையில் கச்சத்தீவை மீட்பதற்கு பாக் விரிகுடா பகுதியில் உள்ள நமது மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை மீட்டெடுப்பதற்கும் இந்தியாவிற்கு வருகை தரும் மாண்புமிகு இலங்கை பிரதமர் அவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மீனவ சமூகம் எதிர்கொள்ளும் நீண்டகால மற்றும் துயரமான பிரச்சனைகளை தீர்க்க இது மிகவும் முக்கியமானதாகும். தற்போது தமிழ்நாட்டை சேர்ந்த 76 மீனவர்களும் 242 மீன்பிடி படகுகளும் இலங்கை வசம் உள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எதிர்கொள்ளும் துயரத்தை தனி அவர்களை விரிவாக தாயகம் திரும்பும் அவர்களின் படகுகளை இலங்கை அரசிடமிருந்து விடுவிக்கவும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும்.